ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி பீஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் வே ஆஃப் குக்கிங் சன்னா மசாலா, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் சன்னாவை எடுத்து ஒரு 5 hours நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். கரெக்டாக இதை ஊற வைக்கும் போது மணி 1, லன்ச் மத்தியானம் 1 மணி. இப்போது 5 o'clock ஆகுது. இப்போது இந்த சன்னா நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் 5 hours ஊற வைங்க, அப்போ தான் அது சீக்கிரமாக குக் ஆகும், ப்ளஸ் நல்லா அது பெருசாகவும் வரும். சீக்கிரமாக நீங்கள் சப்போஸ் எனக்கு டைம் இல்லை, 5 hours ஊற வைக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த சன்னாவை சுடு தண்ணி ஊற்றி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 5 hours ஒரு 2 hours-லேயே 2 to 2.5 hours-லேயே அது நல்லா ஊறி சூப்பராக வந்துடும். இது ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது என்னோடய சன்னாவை நான் குக்கரில் போட்டு வேக வச்சு ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த சன்னா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். என்னோடய சன்னா ஒரு 3 விசிலில் வெந்துருச்சு. பட் அவங்கள்ட்ட அவங்க என்ன டைப் ஆஃப் சன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா திறந்து பாருங்கள். அது நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கணும். கை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ சன்னா வேக வச்சு எடுத்துட்டேன். இங்கே அதை மசாலா செய்கிறதுக்கான திங்ஸ் வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ண போகிறேன். இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, இது இந்த வெங்காயத்தை சாப்பிடுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, அந்த சங்கியாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். அந்த வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது, ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இங்கே என்னோடய வெங்காயத்தை நான் கட் பண்ணி குட்டி குட்டி சங்க்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். பட் நான் இங்கே சாப் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்டீஜோட வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பல நேரங்களில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் பசங்களையோ ஹஸ்பண்டையோ ஆஃபீஸ்க்கு கிளப்பும் போது இதில் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் என்னோடய வேலை குயிக்காகவும் முடியுது. நல்லாவும் இருக்குது குவாலிட்டி வைஸ். நான் அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் நான் வெங்காயம், தக்காளி, கேபேஜ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த கேரட் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற காய்கறிகள் இதில் பண்ண முடியல ஆப்வியஸ்லி. பட் இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்குது. இப்போது என்னோடய வெங்காயத்தை மட்டும் இல்லை, தக்காளியும் நான் அதிலே போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாஸ் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுடர், இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. அதுக்கப்புறமா இங்கே சன்னா மசாலா பேக்கெட், சக்தி சன்னா மசாலா வச்சுருக்கேன். சப்போஸ் என்கிட்ட சன்னா மசாலா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த சன்னா மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனும், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கரம் மசாலா நல்ல கரம் மசாலாவாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக கலர் சேஞ்ச் ஆகிடும், ஈஸியாக அது குக் ஆகிரும். இப்படி நீங்கள் சங்கியாக நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும் போது பசங்களுக்கு அது சாப்பிடும் போது அது வாயில் தட்டுப்படும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அது நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நான் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிட்டேன். அது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தகுந்த காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் ஆயில் வெங்காயம் குக் பண்ணதுக்கப்புறமா நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது அந்த மசாலா கொதிச்சு வரப்போ ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக இப்போது நான் அரைச்சி வச்ச தக்காளியும் இங்கே ஆட் பண்ணுறேன்.
நான் இங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கீங்க, சவுதியில் இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக டொமேட்டோ பேஸ்ட் கிடைக்கும். ஊர்லேயுமே இப்போ டொமேட்டோ பேஸ்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தக்காளியை ஸ்கிப் பண்ணிட்டு டொமேட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கிரேவி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை அரைச்சி கூட நல்லா மேஷ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுறேன். நல்லா அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் அதை வந்து குக் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதை சாட்டே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த டைம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த பாட்டிலை வாஷ் பண்ணி நான் அதை ஆட் பண்ணுறேன். அந்தளவு போதுமானது. ரொம்ப பசங்களுக்கு ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அளவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். எனக்கு இங்கே கொஞ்சம் கிரேவி அதிகமாக தேவைப்பட்டுச்சு. பசங்க வந்து அந்த கிரேவி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் இங்கே வந்து டொமேட்டோ பேஸ்ட் என்கிட்ட இருந்துச்சு. அந்த டொமேட்டோ பேஸ்ட் இருந்ததை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை டைல்யூட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபஸ்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம கரம் மசாலா அதில் ஆட் பண்ணுறோம். இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஃபைனல் ஃபினிஷ் கொடுக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அரோமா நல்லாயிருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ. ஸோ நான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற 1 டீஸ்பூன் கரம் மசாலா பாதியை வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நான் சாட்டே பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் வந்து இங்கே சன்னா மசாலா ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் சன்னா மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட சன்னா மசாலா இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் என்னோடய மசாலா எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் அந்த கிரேவியில் நல்லா குக் பண்ண விடுங்க. அந்த பச்சை வாசனை உங்களுக்கு போகணும். அந்த மல்லித்தூள் வாசமும் அந்த மிளகா வாசமும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃபைனலாக மல்லி இலை தூவி மறுபடியும் அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போது நான் இங்கே வந்து நான் வேக வச்ச என்னோடய கொண்டக்கல்லையை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். கொண்டக்கல்லை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க வைங்க. சூப்பரான சன்னா மசாலா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலாவும் மல்லி இலையும் தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு வைக்கணுன்னா இந்த சன்னா வந்து நீங்கள் ப்ரெட்டில் கூட மேஷ் பண்ணி வச்சிங்கனாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் குக்கிங் சன்னா மசாலா. இது கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் அத்தன்டிக் சன்னா மசாலா கிரேவி கிடையாது. பட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிகினர் செய்யக்கூடிய ஒரு பேச்சுலர்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சன்னா கிரேவி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு சன்னா மசாலா நம்ம பண்ணி பார்த்தோம். நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்
டாட்டா பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் கிச்சன்.